தேங்க்யூ சார். பிசிஎஸ் எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ இது வந்து பிசிஎஸ் 11 HP டீசல் இன்ஜினு, லம்பார்டினி கோலார் இன்ஜினு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஷேப் மாடலு. இது வந்து டீசல் இன்ஜின், கோலார், லம்பார்டினி இன்ஜினு. இதில் வந்து ஆயில் இன்புட் வந்து இங்கே தான். இது என்னென்னா 1500 ml என்ஜின் ஆயில், அதாவது 20W40 இல்லை 15W40 இதில் தான் நம்ம ஆயில் போடணும். ஆயில் எடுக்கிறது பார்த்திங்கன்னா இந்த இதில் ட்ரைனேஜ் ப்ளக்கு. ஸோ இது வந்து ஆயில் இன்புட் இங்கே, ஆயில் எடுக்கிறது இந்த இடம், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இது ஏர் கிளீனரு. இந்த ஏர் கிளீனரில் வந்துட்டு உங்களுக்கு எவரி 10 hours ஏர் கிளீனரை க்ளீன் பண்ணால் போதும். இதில் வந்து ஒரு இதில் ஆயில் லைட்டாக போட்டிருக்கோம் சார். இப்போ இதுக்குள்ளே வந்து ஒரு 100 ml ஆயில் போடுறோம். இது ஓகே. இது வந்து எவ்ரி டே வந்து க்ளீன் பண்ணலாம். மண் உள்ளே போச்சுன்னா அந்த மண்ணை வந்து எடுத்துடலாம். ஸோ இதுக்கு அடியில் வந்துட்டு இந்த ஸ்பாஞ்ச் எடுத்து டீசலில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணணும். நல்லா ஆமாம் 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 ஆமாம். இதுக்குள்ளே இந்த கம்பி வலை இருக்குது இல்லைங்களா, இந்த கம்பி வலையும் ஜஸ்ட்டு டீசலில் லைட்டாக தட்டினீங்கன்னா போதும். ஸோ டஸ்ட்டெல்லாம் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இன்னொரு ஃபில்ட்ரு இருக்கும். இதையும் வந்து டீசலில் கழுவலாம். ஸோ இது கழுவலாம். இதை கழுவுனதுக்கப்புறம் இதெல்லாம் இப்போ போட்டிங்க. இது போட்டதுக்கப்புறம் இப்போ இதை கழட்டிட்டு இதையும் உள்ளே வரக்கூடிய அந்த கண்ணாடி வலையில் க்ளீன் பண்ணணும். இதில் ஒரு வாஷர் இருக்கும். அந்த வாஷர்லாம் மிக்ஸ் இல்லாமல் கரெக்டாக எடுக்கணும், இந்த வாஷரு. ஸோ இது இப்போ இந்த கண்ணாடியில் டஸ்ட்டெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த கண்ணாடி அப்படியே க்ளீன் பண்ணி போடலாம். ஸோ அடியிலேருந்து துணியை விட்டு இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜங்க்கு. ஸோ என்னென்னா நம்ம விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த தேவையில்லாத பூச்சி பொட்டெல்லாம் உள்ளே போய் அந்த கூடு கட்டும், அந்த குளவி அந்த மாதிரியெல்லாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். இல்லைன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகுது, தம் ஆகும், அடைக்கும், அந்த மாதிரி. ஸோ அதுதான் இது மெயினாக டெய்லி ரெகுலராக பார்க்க வேண்டியது. ஸோ இது பண்ணிட்டிங்கன்னா இதில் ரப்பர் வாஷரு, பிளேட் வாஷர் ரெண்டுமே இருக்கும். இப்போ என்ஜின் பக்கம் வந்து ரெகுலராக பார்க்க வேண்டியது நீங்கள் ஏர் கிளீனரு இது. ஸோ இதில் சப்போஸ் பெட்ரோல் அடைச்சிக்கிச்சு அப்படின்னா இது பம்பிங்கு, பெட்ரோல் பம்ப், டீசல் பம்புன்றது டீசல். ஆமாம். ஓகே. இது வந்து ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு. இது க்ளீன் ஆகிடுச்சு இல்லைங்களா? என்ஜின் பக்கம் இது தான் என்ஜினில் மெயின்டெனன்ஸ். அதே போல் இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, வண்டி ஸ்டார்ட் ஆச்சு, டக்குன்னு இங்கேருந்து விடக்கூடாது. ஜஸ்ட்டு அங்கே கொண்டுட்டு போய் இப்படியே விட்டால் போதும். ஸோ இது தான். இந்த பக்கம் அப்படியே ரொட்டவேட்டர் பக்கம் வந்தீங்கன்னா இப்போ இங்கே தான் நமக்கு வந்து மெயினாக நமக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இங்கே என்னென்ன இருக்குது அது பார்க்குறீங்க. இது வந்து நம்மளுடைய ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஹேண்டில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2 லிவரு, இது வந்து வண்டியோட மூமெண்ட்டுக்கு. ஃபஸ்ட்டு கியரு, ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. ஸோ இந்த வண்டியோட மூமெண்ட்டுக்கு மொத்தம் 3 கியரு. இது வந்து 4வது இது வேணும்னா நம்ம பண்ணி கொடுக்கலாம், அது கம்பெனிலேருந்து தான் பண்ணுவாங்க. ஸோ இது பண்ணிக்கலாம், 3 போதும். இது வந்து பிடிஓ லிவரு. இது வந்து ரொட்டவேட்டருக்கு இது பிடிஓ. நியூட்ரல் பண்ணுறது ரன்னிங்கு. ஓகே. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டிலில் உங்களுக்கு வந்து இப்போ இது வந்து கிளச்சு. இப்போ கிளச்சில் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கோம், ஃபஸ்ட்டு கீழே பிடிக்கணும், அப்புறம் எமர்ஜென்சி ஸ்டாப் பிடிச்சி வண்டி கிளச்சு விட்டிங்கன்னா வண்டி மூவ் ஆகும். இதெல்லாம் இந்த கையை கையிலே தான் வச்சுருக்கணும். இதை வந்து கையை விட்டு எடுத்துட்டிங்கன்னா வண்டி அதே இடத்துல நிற்கும், வண்டி ஆஃப் ஆகாது, என்ஜின் ஆஃப் ஆகாது, வண்டி அதே இடத்துல நிற்கும். நம்ம இப்போ வந்து ஆட்டோமேட்டிக் காரு கிளச்சிலேருந்து காலில் எடுத்துட்டோம். பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கணும். ஆமாம். இதை பிடிச்சி தான் இதை பிடிக்கணும். இதை பிடிச்சதுக்கப்புறம் இதை விட்டோம்னா வண்டி போகும். இதை பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா வண்டி போய்கிட்டே இருக்கும், எந்த ப்ராப்ளம் இல்லை. திடீர்னு யாரோ வராது பேசுகிறாங்கன்னீங்கன்னா இதை பிடிச்சிங்கன்னா வண்டி நின்றுக்கும். ஸோ திருப்பி விட்டிங்கன்னா வண்டி போகும். இல்லை எனக்கு ஒரு பள்ளம் மேடு வந்துடுச்சு, ஒரு பாம்பு வந்துடுச்சு, ஒரு பயம் ஏற்பட்டு போச்சு, வண்டியை இழுத்து பிடிக்க முடியல அப்படின்னிங்கன்னா நீங்கள் கையை விட்டுட்டு வெளியில் வந்துடலாம், வண்டி அதே இடத்துல நிற்கும். வண்டி 3வது கீராக இருக்கட்டும் 2வது கீராக இருக்கட்டும் பயப்பட தேவையில்ல, அதே இடத்துல வண்டி நிற்கும். ஸோ அது இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு. இது வந்து இப்போ ரெட்டில் இருந்துச்சுன்னா ஆஃபு, ஆன் வந்து க்ரீனில் போடணும். இந்த க்ரீனில் இருந்தால் தான்
வண்டி ஆனில் இருக்கும். இது வந்து ஆஃப் எடுத்து விட்டால் வண்டி ஆஃப் ஆகிடும், டோட்டலாக ஆஃப் ஆகிடும். இப்போ நீங்கள் இதுலேருந்து கையில் எடுத்துட்டிங்க, என்ஜின் ரன்னிங்லேயே இருக்குது, டோட்டலாக என்ஜின் ஆஃப் பண்ணால் இதை போட்டிங்கன்னா ஆஃப் ஆகிடும். இது வந்து பார்க்கிங் பிரேக்கு. இப்போ என்னென்னா ஒரு நம்ம ஹில் ஸ்டேஷனில் இப்போ ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஓட்டிகிட்ருக்கோம், திடீர்னு வண்டியை நிப்பாட்டிட்டு பேசுகிறோம், நியூட்ரல் இருக்குது, பின்னாடி வந்துடும் வண்டி. அப்போ இந்த பார்க்கிங் பிரேக்கு போட்டாச்சுன்னா கொஞ்சம் சேஃப்டியாக நவராமல் நிற்கும். அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இது வந்து ஆக்சிலேட்ரு, வண்டியோட ஸ்பீடை ஏற்றி இறக்குறதுக்கு ஆக்சிலேட்ரு. இது வந்து பிளாக் கலர் வந்து நேரோ ஃபீல்டு. உங்களுக்கு வந்து என்னென்னா வண்டி வந்து ரைட்டு லெஃப்ட்டு திரும்பாமல் ஸ்ட்ரைட்டாக போகணும். அப்படின்னா இதை போட்டுட்டிங்கன்னா வண்டி லெஃப்ட் ரைட்டு திரும்பாமல் அப்படியே லாக் ஆகிடும் டயர். இப்போ லாக் ஆகிடுச்சு டயரு, ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கும். ஆமாம், ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கும். இப்போ திரும்பாது வண்டி, இப்போ லாக் ஆச்சு. இப்போ பின்னாடி போகும், அவ்வளோதான். ஆனால் வண்டி திரும்ப முடியாது. ஸோ இதை எடுத்து விட்டிங்கன்னா வண்டி திரும்பும், ரொட்டேட் ஆகும். ஸோ இதுதான். இது வந்து இப்போ வண்டி வந்து மற்ற கம்பெனிலலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் போகிறதுக்கு தனியாக ஒரு கியர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கியரை நீங்கள் பிடிக்கணும். அந்த கியர் கரெக்டாக விழலைன்னா நமக்கு வண்டி கிறுக்கிறுன்னு சவுண்டு வரும். இதில் வந்து அந்த மாதிரி இல்லை, வண்டி ஃபார்வேர்டில் போயிட்டுருக்கு. டிராக்டரில் எப்படி உங்களுக்கு ரிவர்ஸ் லிவரை தூக்கி விட்டோம்னா வண்டி ரிவர்ஸில் வருமோ அதே டைப் தான். இப்போ ஃபார்வேர்டில் போயிட்டுருக்கு, ரிவர்ஸ் எடுத்து போட்டிங்கன்னா வண்டி ரிவர்ஸில் வரும். இப்போ 2வது கியரில் போயிட்டுருக்கீங்க, 2வது கியரில் அப்படியே ரிவர்ஸ் வரும். அப்போ ரிவர்ஸில் வரப்போ என்ன ஆகுனா, ரொட்டவேட்டர் போட்டு ஓட்டிகிட்டு இருக்கீங்க, ரிவர்ஸில் போட்டிங்கன்னா ரொட்டவேட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஆமாம், முன்னாடி போகும்போது போட்டு ஆமாம், திருப்பி ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகும். அதே போல் இதில் வந்து ரைட் லெஃப்ட் இந்த 2 கிளச் இருக்குது. இது வந்து பிரேக்கு, உங்களுக்கு சிங்கிள் பிரேக்காகவும் அப்ளை பண்ணலாம். இந்த டயர் மட்டும் லாக் ஆகும். இப்போ இந்த பிரேக்கை நான் பிடிச்சிட்டேன்னா மரத்தை சுற்றி ஓட்டணும். ஸோ உங்களுக்கு ஒரு டயர், ஆமாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே பிடிச்சிட்டிங்கன்னா டயர் லாக்கு போகாது. ஸோ இதுதான் இதில் வந்துட்டு இந்த சிஸ்டம். இந்த லிவர் வந்து உங்களுக்கு ஹேண்டில் பாரை ரொட்டேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி. அப்போ இதை வந்து கழட்டி விட்டு நீங்கள் இப்போ இதை வந்து ஒயர் டைட் இல்லாமல் கொஞ்சம் கரெக்டாக கொண்டுட்டு வரணும். ஆமாம். இப்போ இப்போ இங்கே உங்களுக்கு ஹைட் எவ்வளோ வேணுமோ அதுக்கு வச்சுக்கிட்டு இந்த லிவரை எடுத்து இங்கே போட்டுக்கணும். ஸோ போட்டிங்கன்னா அவ்வளோதான். ஆமாம், ஒரு பக்கம் தான் திருப்பலாம், எல்லா பக்கமும் திருப்ப முடியாது. ஸோ இதை வந்து இப்போ உங்களுக்கு எப்படி வேணாலும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் சிஸ்டம். எதுங்க சார்? இது அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொட்டவேட்டர் ஆழமாக போகணும் அப்படின்னா இதை லைட்டாக தள்ளி இந்த ஓட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே இறங்கும். மேலாவில் வெட்டணும், கீழே வெட்டணும் அப்படின்னா அந்த ஒரு லிவர் 3 ஹோல்ஸ் இருக்குது. அப்போ ஆழம் வந்து மேலாலும் மிதந்து போகும், இல்லை கொஞ்சம் ஆழமாக வெட்டி போகும். அந்த இதுக்கு லைட்டாக இது பண்ணணும். ஓகே, இது வந்து ரொட்டவேட்டரை அகலத்தை கூட்டிக்கிறதுக்கு குறைச்சிக்கிறதுக்கு இந்த கவரை கழட்டிட்டு போட்டுக்கலாம். இதே மாதிரி வந்து ரெடி பண்ணி செட் பண்ணி அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் சார் அதில் சேம் அதே தான். இப்போ இது வந்து 742 ரொட்டவேட்டர் என்ஜினுடைய பகுதி முடிஞ்சாச்சு. இது பார்த்திங்கன்னா நமக்கு கரும்பில் மண் ஏற்றுறோம், மண் கரை கட்டுறோம், இல்லை காய்கறிக்கு மேடு பார்த்து அமைக்கிறோம். அப்போ இந்த அட்டாச்மெண்ட்டோட பேர் ரிட்ஜ் 2ன்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு கரை எவ்வளோ வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் இழுத்துட்டு இதை லாக் பண்ணிக்கலாம். எவ்வளோ அகலம் வேணுமோ அவ்வளோக்கு தகுந்த மாதிரி. ஸோ இதை லாக் பண்ணியாச்சு. இப்போ கரையை ஏற்றுறப்போ உங்களுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மண்ணை நல்லா தள்ளி விழுவணும். இந்த மாதிரி ஸ்டெப்பு இதே மாதிரி இந்த பக்கமும் பண்ணிக்கலாம். ஒரே ஆழம் தாங்களா? ஒரு அடி ஆழம் போகும். ஒரு அடி ஆழம் மண்ணை வந்து ஒரு அடி 1.5 அடி
நமக்கு எடுத்து கொடுக்கும். உங்களுக்கு என்ன உயரத்துக்கு ஆமாம் தேவையோ அதுக்கு. ஆமாம். உயரம் எவ்வளோ வேணும்? இப்போ இதை வந்து இப்போ உங்களுக்கு ஓட்டி காமிச்சிடுறோம். ஒரு சின்னதாக ஒரு ஃபீல்டில் லைவ் டெமோ பண்ணிடலாம், அதையும் பார்த்துடலாம். ஓகேங்களா சார்?